அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் லீஃப்லெட். ஸோ நியூஸ் பேப்பர் லீஃப்லெட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூஸ் பேப்பருக்குள்ள திறந்து பார்க்கும்போது நிறைய லீஃப்லெட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் லீஃப்லெட்ஸ் வந்து விழும். சரியா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை எடுத்துட்டு அததான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எல்லாருமே. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா மைண்ட் தான். இப்ப அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள அந்த லீஃப்லெட்ல உங்களுக்கு தேவையானது இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுவோங்க. இது உண்மைதாங்க. அதனாலதான் நியூட்ரி சார்ஜ்ல வந்து இப்படி ஒரு பேம்ப்ளெட் போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதே. ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து தண்ணி ஆர்வம் மாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சரியா? பட் நீங்க போய் சர்ச் பண்ணணும், போய் கடையில போய் கேட்கணும். இன்னும் நீங்க வந்து கேட்கல, உங்க வீட்டுக்கு வருது இது மாதிரி ஆர்வோ, போன் போட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து மாட்டிடும் அப்படின்னு அந்த பேம்ப்ளெட்ல வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஏன் அந்த ஆர்வோ அந்த அட்வைஸ் வந்துச்சு, அந்த பேப்பர் போட்ட தனியா வைங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, போன் போடுவீங்க. அப்ப யாருக்கு தேவைகள் இருக்கோ நம்ம என்ன பண்றோம், போன் போடுறோம். சரியா? இதே மாதிரிதான் நியூட்ரிசார்ஜ் விமன் பத்தின பேம்ப்ளெட்ஸ் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க இப்ப. சரியா? இது கம்மியான விலைக்கு நமக்கு கிடைக்கிது. எவ்வளவு விலை, எவ்வளவு இது அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு கேட்கலப்ப உங்களுக்கு பிபிடில காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நம்மளுக்கு அது போதுமான டைம் இல்ல. இதை எப்படி வாங்க மட்டும் இப்ப சொல்லிடுறேன். இது மாதிரி நியூட்ரிசார்ஜ் விமனுக்கு முதல் முறையாக டூல்ஸ் போட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து தமிழ்ல கிடைக்க போகுது. இப்போதைக்கு ஹிந்தி இங்கிலீஷ்ல வந்து பிரிண்ட் அடிச்சு வந்துருச்சு. தமிழ்லயும் பிரிண்ட் அடிக்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதை என்கிட்ட தான் டிரான்ஸ்லேட் வாங்கி வாங்கி இதெல்லாம் செக் பண்ணாங்க, கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. சோ அதனால நான் சொல்றேன், தமிழ்ல வந்து உங்களுக்கு நிச்சயமாக இது கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி இது கீழே உங்க பெயர் உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுறதுக்கும் இடம் இருக்கும். நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து எந்தெந்த பிரச்சனையும் சரி பண்ணும் அப்படின்னு அழகா போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பெண் வந்து ரத்தத்தை கூட்டுறதுக்கு உதவும், மென்ஸ்ட்ருலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அது போக உங்க ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேரை வந்து திக் பண்ணும், இப்படி நிறைய விஷயங்கள் எதற்கனும் போட்டு பெண்களை பத்தி சில நல்ல ஒரு விஷயங்கள். அவங்கதான் நம்ம வீட்டுக்கே ஒரு லைஃப் மாதிரி. சரியா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு நியூட்ரிசார்ஜ் விமன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது முன் பக்கம், அப்புறம் பின் பக்கத்துலயே உங்களுக்கு விஷயங்கள் இருக்கும். நியூட்ரிசார்ஜ் விமன் யாரெல்லாம் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், எல்லாமே இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இது வந்து அடுத்து பேக் பேஜ் காட்டுறேன். வைங்க, பேக் பேஜ் அவர் காட்டல. ஸோ பேக் பேஜ்ல என்ன இருக்கும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். நியூட்ரிசார்ஜ் எப்ப எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், யார் யார் எடுத்துக்கணும், எந்த வயசுக்காரங்க எடுத்துக்கணும், எல்லா விஷயங்களையும் போட்டு உங்க போன் நம்பரை போட்டு பேரை போட்டு நீங்க சர்க்குலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 நியூஸ் பேப்பருக்கு வச்சீங்கன்னா ஒரு 5 பேராச்சும் எடுத்து பார்ப்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே உங்களை தெரியும்ல. சரியா? என்னப்பா நம்ம இவர் சுரேஷ் பேர் போட்டு இந்த நோட்டீஸ் வந்திருக்கு, என்னவா இதுக்குள்ள இருக்காரா என்ன, ஆசியம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு கீழே அடியில பீப்புள் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், எனக்கு தலை சுத்தல் ஒரு மாதிரி ஒவ்வொரு மாசம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன், இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியா போக்கும்னு போட்டுருக்கு, அப்ப இந்த அடியில போட்டுருக்க போன் நம்பருக்கு போன் போடு அப்படின்னு பார்த்துட்டு போடுவாங்க இல்லையா? ஆமாங்க. இந்த லீஃப்லெட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலை. இப்ப இதே மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணி வெளியிடணும்னு நினைச்சா கூட ரொம்ப ரூபா ஆகும். நியூட்ரி சார்ஜ்ல வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவோம். டூல் நம்பர் 2, ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன் புக்லெட். இது எதற்காகனா ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா நம்ம நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஹீமோகுளோபின் கூடன்னு சொல்லியிருக்கோமா. பட் யாராச்சும் ஹீமோகுளோபின் போய் செக் பண்றாங்கன்னா பண்ண மாட்டாங்க லேப்ல போய். அப்ப நம்ம என்ன பண்ண ஈஸியா அப்படின்னு யோசிச்சதுதான் புக்லெட் போட்டது. உடம்புல ரத்தத்தை போய் லேப்ல டெஸ்ட் பண்ணிதான் கண்டுபிடிக்கணுங்கிறத தவிர்த்து வேற எந்தெந்த வகையில உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கிறத கண்டுபிடிக்கலாம்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலது தெரியும். சரியா? அதாவது உடம்புல கம்மியா இருக்குன்னா கண்ணு எவ்வளவு இருக்கு ரத்தம் அப்படின்னு நம்ம இழுத்து பாக்குறது, இது ஒரு வகை. அடுத்து நகம் வச்சு கண்டுபிடிக்கலாமா, நெய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க நியூட்ரிசார்ஜ் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஸோ நெய்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ஸ்பூன் ஷேப்லனா அதாவது கொஞ்சம் நம்ம வந்து உள்ள போய் இப்படி இருக்கிற மாதிரிலாம் இருந்தா ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே அந்த புக்ல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது எதற்காக, நாக்கு கலரை வச்சு பாக்குறது, உள்ளங்கையில இருக்கிற ரேகை கலரு, இது எல்லாமே பார்க்கணுங்க. சோ இது என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த புக் வச்சிருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கண்ணை அடியில பாத்துட்டு இந்த புக்கை வச்சுட்டு இதுல எங்க உங்க கலர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, இந்த உள்ளங்கையை காட்டுங்க, இதுல எது உங்களை மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், எப்பா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குப்பா, நார்மலை விட கம்மியா இருக்குதா, இதுல மேட்ச் ஆகுதா, போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கலாம். சரியா? இந்த புக்லெட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. சரியா?
சோ இத டேபிள் இப்படி நிறைய நீங்க வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா வர்ற மக்கள் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படதாங்க செய்யணும். பிரச்சனை இருக்கதான் செய்யும். இது டூல் நம்பர் 2. டூல் நம்பர் 3 என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வால் போஸ்டர்ஸ். உங்களுடைய டிஸ்பிளே வால்ல, உங்க பியூசில, உங்களுடைய டிப்போல, உங்க ஒண்டர் வால்ல நீங்க அங்கங்க ஒட்டி வைக்கலாம். இல்லங்க அதெல்லாம் என்ன அதுவுமே இல்லையே. உங்களுடைய ஆபீஸ்ல உங்க பின்னாடி சேர் முன்னாடி ஒட்டி வைங்க, உங்க வீட்டுல ஒட்டி வைங்க. இது எதற்காக வீட்டுக்கு முன்னாடி ஒட்டி வைங்க. இதை பார்க்கும்போது இதுல இப்படி வசனங்கள் இப்படிதான் ஒரு போஸ்டர்ஸ் இருக்கும். சரியா? சோ ஒன்ஸ் அந்த கேர்ள்ஸ்க்கு இந்த மென்ஸ்ட்ரேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கணும், இதுக்குள்ள என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, அது எப்படி அந்த பெண்களுக்கு ரத்தத்தை கூட்டும், அப்படி அயன் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் போட்டு அழகா நம்ம நியூட்ரிஷன் ட்ரீட்மெண்ட் போட்டிருப்பாங்களா. உங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க வரான்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை வேற ஏதோ ஒரு சோப் என்னமோ வாங்க வர்றாங்க. அப்படி நீங்க எடுத்து சோப் தந்து ரூபா எவ்வளவுன்னு சொல்ற வரைக்கும் நிக்கணும் இல்லையா? அவங்க நிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் செய்வோம். எஸ், உண்மை. அவங்க இதை ரீட் பண்ணிட்டு அந்த அந்த போட்டிருக்கல உங்களுக்கு அந்த ஒரு மாத்திரை அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கறதற்காக இந்த ஒரு 5 போஸ்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? இதுவும் உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ்ல ஒண்ணுங்க. இப்போதைக்கு நியூட்ரிசார்ஜ் மட்டும் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிச்சதா இருக்கு. அடுத்து ஒரு 2 ஸ்மால் புக்லெட்ஸ் வந்து இருக்கு. ஹீமோகுளோபினை பத்தின விஷயங்கள் எல்லாம். இந்த புக்லெட்ஸ் வந்து நீங்க 4-5 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றவங்க யாராச்சும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆர்சியம் போட்டு கொஞ்சம் வாங்க சார், இந்த ஒரு ஹீமோகுளோபின் உங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் கம்மியா இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கையெல்லாம் பார்க்கும்போது, இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்து விட்டுருங்க. சரியா? ஐயோ ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி இவங்க அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ, இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு ரத்தம் கம்மியா இல்லாதனாலதான் நடந்திருக்கா சார். நல்லா இருக்கு சார், புக்ல படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. நான் வாழ்க்கைய மாத்திக்கிறேன், நியூட்ரிசார்ஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு போற அளவு இந்த புக்லெட்ஸ்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு பிசிக்கல் செஷன் உங்களுக்கு எல்லாத்துலயும் கிடைக்கும். இப்போ நம்ம இதுல நடக்க போகுது இல்லையா, கேரளால வந்து நடக்க போகுது இல்லையா, ஸோ அந்த ஜோனல் செலிப்ரேஷன்ஸ்லயும் நமக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு பிசிக்கல் செஷன்ஸ் எங்கன்னா நடக்குதோ நியூட்ரிசார்ஜ் எல்லாத்துலயும் உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது போக ஆன்லைன்ல கிடைக்கும் ஈஸியா. ஆன்லைன்ல கிடைக்கிறதற்கு உங்களுக்கு அதுக்குரிய லிங்க் வந்து நான் சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டேன். அது போக குரூப்ஸ் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கேன். திரும்பவும் இந்த இதுல அனுப்பிச்சு விடுறேன், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய விலை இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் திங்கட்கிழமை வந்து சொல்றேன், அப்படி இல்லைன்னா ஈவினிங் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே மார்னிங் ஒண்ணு, ஈவினிங் அதேதான் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படி கிடையாதுங்க. ஸோ மார்னிங் ஒரு டாபிக், ஈவினிங் ஒரு டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஈவினிங் பார்க்க போறது ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஒரு தனி பிபிடி வேற பிபிடி இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் உடைய விலை எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றி வணக்கம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மேடம் ஜெயமணி மேடம் இருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணுங்க. ஜெயமணி மேடம் பேசுங்க. ஜெயமணி சொல்லுங்க மேம்.